வணக்கம். நாம் இன்றைக்கி ஸ்ட்ரீம்லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரீம்லைட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீம்லைட்டோட பேஜுக்கு போனாலே அங்கேயே அவங்க கொடுத்துருப்பாங்க, a faster way to build and share data apps. ஸோ ஒரு டேட்டா அப்ளிகேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா குறைந்த நேரத்தில் வேகமாக நம்மளால் எழுதிட முடியும். அது நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணவும் முடியும். Streamlit turns a data script into a shareable web apps in minutes. All in pure Python. இதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாமே பைத்தன் தான். இதில் வேறு எந்த ஒரு கலப்படமும் இதில் கிடையாது. நோ ஃப்ரண்ட் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட். இது மிக முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் எண்டு தெரிஞ்சிருக்கணுங்கிற எந்த வித அவசியமும் நமக்கு கிடையாது. ஸ்ட்ரீம்லைட் 3 சிம்பிள் பிரின்சிபிள்ஸை மையமாக வச்சு தான் இயங்குது. ஸோ முதல் பிரின்சிபல் பில்ட் அன் ஆப் இன் அ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை சில லைன்ஸ் ஆஃப் கோடை வச்சு நீங்கள் எழுதிட முடியும் வித் அவர் மேஜிக்கலி சிம்பிள் ஏபிஐ. உண்மையாலுமே அது மேஜிக்காக தான் இருக்கும். அதை நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். அப்புறம் அதே போல் நீங்கள் கோடு ஒவ்வொரு முறையும் எழுதும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். அதாவது அந்த வெப்பேஜ், அது கரஸ்பாண்டிங் வெப்பேஜில் என்ன அப்டேட் நடக்கணுமோ அந்த அப்டேட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணவோ அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இது அதோட முதல் பிரின்சிபிள். இப்போ ரெண்டாவது பிரின்சிபிள் எடுத்துட்டிங்கன்னா, ஆடிங் விட்ஜெட் இஸ் த சேம் ஆஸ் டிக்ளரிங் அ வேரியபிள். ஸோ ஒரு விட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சமமானது தான். நோ நீட் டு ரைட் பேக் இன் டிஃபைனிங் ரூட்ஸ், ஹேண்டில் HTTP ரிக்வெஸ்ட், கனெக்ட் அ ஃப்ரண்ட் எண்ட், ரைட் HTML, CSS, JavaScript. ஸோ நீங்கள் உங்களுக்கு HTML தெரிஞ்சுக்கணும், இல்லை CSS தெரிஞ்சுக்கணும், JavaScript தெரிஞ்சுக்கணும், பேக்கெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ரூட்ஸ் டிஃபைன் பண்ணணும், இது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு பைத்தன் மட்டும் நல்லபடியாக தெரிஞ்சால் போதும். நம்மளால் ஈஸியாக ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எழுதுறதோ நம்ம எழுதிடலாம். இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது effortlessly share, manage and deploy your application directly from Streamlit. ஸோ டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இது எல்லாமே ஃப்ரீ. இதுதான் இதோட 3 இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள்ஸ். இன்றைக்கி நாம் ஸ்ட்ரீம்லைட்டை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய வகுப்புகளில் ஸ்ட்ரீம்லைட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.